தீபாவளி பண்டிகை சமயத்துல பெரும்பாலான மக்கள் கிரெடிட் கார்டை அதிகமா பயன்படுத்தி ஷாப்பிங் செஞ்சதா ஆய்வு ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. தீபாவளி பண்டிகை ஒரு வழியா முடிஞ்சாச்சு. மக்கள் எல்லாருமே பட்டாசு, Dress, ஜுவல்லு, காரு அப்படின்னு பல பொருட்களை வாங்கி தள்ளி இருப்பாங்க. சோ இந்த பண்டிகை காலத்துல அதிக விலைக்கு வாங்கக்கூடிய பொருட்களுக்கு கிரெடிட் கார்டுகளையும் அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இந்த வருஷத்துடைய பண்டிகை காலத்துல கிரெடிட் கார்டு பயனர்களுடைய செலவு அதிகமாகி இருக்கு. இது நுகர்வோரின் வளர்ந்து வரக்கூடிய வாங்குற சக்தியை கிரெடிட் கார்டுகளுடைய நன்மைகள் குறித்த விழிப்புணர்வையும் பிரதிபலிக்குதுன்னு கூட சொல்லலாம். பைசா பஜார் நடத்திய சமீபத்திய கணக்கெடுப்பு இது தெரிய வந்திருக்குங்க. சோ இந்த வருஷத்துடைய பண்டிகை ஷாப்பிங்காக 42% மேற்பட்ட கிரெடிட் கார்டு பயனர்கள் 50,000 ரூபாய்க்கும் அதிகமா செலவிட்டதா கணக்கெடுப்பின் தரவுகள் காட்டுது. அதே போல 22% பயனர்கள் 50,000 1 லட்சம் வரைக்கும் ஷாப்பிங் செஞ்சிருக்காங்க. அதே நேரத்துல பதில் கொடுத்தவங்கல 20% பேர் அவங்களுடைய கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி 1 லட்சத்துக்கும் அதிகமா ஷாப்பிங் பண்ணிருக்காங்க. இந்த புள்ளி விவரங்கள் மக்கள் இப்போ நீடிச்சு உழைக்கிற பொருட்கள் மாதிரி பெரிய, அதே சமயம் அதிக விலை கொண்ட பொருட்களை வாங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தெளிவாவே தெரியுது. கணக்கெடுக்கப்பட்ட 2300க்கும் மேற்பட்ட நுகர்வோரின் கூற்றுப்படி தீபாவளிக்கு வீட்டு உபயோக பொருட்கள், மொபைல் போன்ஸ், கேஜெட்ஸ், ஆபரணங்கள், ஆடைகள், அலங்கார பொருட்கள், தங்கம் மற்றும் நகைகள், மதிப்பு சார்ந்த பொருட்கள் இது எல்லாத்துலயும் கிரெடிட் கார்டுக்கு அதிக அளவுல செலவழிச்சிருக்காங்க. சோ இந்த கணக்கெடுப்புல நுகர்வோர் இப்போ அவங்களுடைய ஷாப்பிங் தேவைக்கு கிரெடிட் கார்டு சலுகைகளின் அடிப்படையில பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. இது பண்டிகை கால செலவுகளுடைய மதிப்பு சார்ந்ததா மாறி வரதையும் காட்டுது. கிரெடிட் கார்டு பயனர்கள்ல 91%க்கும் அதிகமான மக்கள் அவங்களுடைய கொள்முதல்களை கார்டு சலுகைகளின் அடிப்படையில பிளான் பண்றாங்க. 10%க்கும் குறைவானவங்க எந்த சிறப்பு சலுகைகளும் இல்லாம பொதுவான வெகுமதிகளை மட்டுமே நம்பி இருக்காங்க. இத பத்தி பைசா பஜார் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சந்தோஷ் அகர்வால் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, விலை உயர்ந்த பண்டிகை கால ஷாப்பிங் தேவைகளுக்கு கிரெடிட் கார்டுகளின் பயன்பாடு அதிகமாகிட்டு வரதும் நுகர்வோர் இப்போ அதிக நன்மைகளையும் வசதிகளையும் தேடுறத குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நுகர்வோர் பண்டிகை கால சலுகைகள் மற்றும் கார்டு வெகுமதிகளின் அடிப்படையில அவங்களுடைய பெரிய கொள்முதல்களை திட்டமிடுறாங்க. கிரெடிட் கார்டுகள் பற்றிய விழிப்புணர்வு நுகர்வோர் மத்தியில வேகமா அதிகமாகிட்டு வரத இந்த கணக்கெடுப்பு தெளிவாவே காட்டுது. நுகர்வோர் நடத்தையில குறிப்பிடத்தக்க மாற்றத்தை இந்த கணக்கெடுப்பு கண்டறிஞ்சது. பங்கேற்பாளர்கள்ல 48% பேர் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ஷாப்பிங்கின் கலவையை விரும்புறாங்கன்னு தான் சொல்லணும். நுகர்வோர் பெரும்பாலும் சிறந்த சலுகைகளுக்காக மின் வணிக தளங்களை பயன்படுத்துறாங்க. ஆனா வாங்குறதுக்கு முன்னாடி கடைகளுக்கு போய் விசாரிக்க விரும்புறதாவும் இந்த ஆய்வு சொல்லுது.